ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நம்ம ஏன் சப்ஸ்கிரைபு லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ கமல் சார் ரசிகர்கள் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றதுனால லைக் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் சும்மா பிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் டிலே ஆகிறதுக்கான ப்ராசஸ் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. ஆனால் இப்போ ப்ரொமோஷன்ஸ் போகிற போக பார்த்தா சும்மா தெருக்கி விட்றாங்க. இன்றைக்கி சென்னையில் நான் சும்மா சில ஏரியாஸ் ரோம் பண்ணேன். அப்படியே பைக்கில் அப்படியே போயிட்டுருக்கும் பொழுது லிட்டில் மவுண்ட் அண்ணா சாலை பக்கத்தில் பெரிய போஸ்டரு, கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் போஸ்டரு, காசி தேட்டர் பிரிட்ஜ் ஏறி இறங்கினா போஸ்டரு, வடபழனி போஸ்டரு, அண்ணா நகர் போகிற வழியில் போஸ்டரு. ஸோ சிட்டிஸ் அப்படியே தமிழ்நாடு மட்டும், அதாவது சென்னை மட்டும் இல்லை, கேரளா, பெங்களூரு, தமிழ்நாட்டுக்குள்ளே, அப்புறம் மதுரை, இது மாதிரி எல்லா இடங்களிலும் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது சும்மா வெயிட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போன்னு ஒரு டேட்டை சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்களுடைய ஃபீலிங் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் எனக்கும் அதே ஃபீலிங் தான். உங்களுக்கும் இஸ்குன்ற மாதிரி எனக்கும் இஸ்குன்னு தான் கேட்குது. ஆனாலும் சீக்கிரமாக எதுவும் அப்டேட் கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் சிங்கிள் மட்டும் கமல் சார் சிம்பு சார் டான்ஸ் ஆடுற லிரிக்கல் வீடியோ மட்டும் போட்டாங்க, தெரிச்சிடும். ஆனால் விண்வெளி நாயகர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்தாலும் சரி, சீக்கிரம் அனுப்புங்கப்பா தக்லைஃப்லேருந்து அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்கணும். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சீக்கிரம் அனுப்பிவிடுங்கன்ட்டு. அப்புறம் 27 வருஷம் காதலா காதலா படம் சரி, காதலா காதலா அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா ஸ்பெஷல் இருக்குது அந்த படத்தில். ஒன்று பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு காமெடி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபில்லிங் மூமெண்ட்டு. இன்னொன்று இந்த ஓப்பனிங் டான்ஸ், அது இப்போ வரைக்குமே சிம்பு அண்ட் கமல் சார் ஆடுறாங்கன்ற மாதிரி ஒரு பேர் போகிற வரைக்கும் அந்த சாங் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுன்னு ஒரு சாங் RRRல அது அவார்டு வாங்குச்சு, ஆஸ்கார். அந்த பாட்டு இன்ஸ்பயர் ஆனது கமல் சாரோடைய காதலா காதலா படத்துலேருந்து தான். பிரபுதேவா அவங்கள ஆடுற மாதிரி, அந்த போட்டி இருக்கிற மாதிரி அந்த பாடல் கொண்டு போய் அந்த விதம், ட்ரெஸ்ஸு கூட அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இம்பேக்டு ப்ளஸ் செம்ம ஃபன்னான ஒரு திரைப்படம். 27 வருடங்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு என்றைக்குமே கேடிவியில் அந்த படத்தை போட்டாங்கன்னா நான் பாட்டு உட்காந்துருவேன். செம்ம ஒரு ஃபன்னான ஒரு மூவி அப்படிங்கிறது பார்க்க முடியும். சரி, தக் லைஃப்பில் இந்த எஸ்டிஆர் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட அது போயிருக்கு தெரியுமா? ஜீவா கிட்ட போயிருக்கு, ஜெயம் ரவி கிட்ட போயிருக்கு, துல்கர் சல்மான்கிட்ட போயிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட கதை போய் அவங்க டேட்ஸ் போய் கடைசி கமல் சார் டேட்ஸில் யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க அந்த மாதிரி பார்த்து கடைசி ஃபைனல் ஆகப்பட்ட ஒரு சிம்பு தான் ஜாக்பாட். ஸோ நல்லா பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். தக் லைஃப்பில் சும்மா தூக்கி போட்டு சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட எப்படி சாப்பிட்ருக்காரு, இல்லை ஆண்டவர் அவரை சாப்பிட்டாரா அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட்டு. இன்றைக்கி ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதாவது வாணி கணபதி அவர்கள் கமல் சார் பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஜீவனாம்சத்தால் என்னுடைய லைஃபே திவால் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. உடனே அதுக்கு கடுங்கோவமாக இப்போ ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் அவர் சொன்னார் அப்படி. பட் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் எப்படி வந்தேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி அவர் ஈஸியாக சொல்லலாம்? அவர் ஓகே, அவர் எந்த ஒரு இதில் திவால் ஆகிருக்காங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒய்ஃப் ஃபஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணி அப்படி ஏதாவது இருக்கா எங்கேயாவது, இவர் தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. கமல் பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் என்ன அப்யூஸோ இல்லை எதுவுமே அவர் பண்ணதே கிடையாது. அவர் சொல்லிவிட்டு இது என்னை விட்டுட்டு மிச்சம் நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, திவால் ஆகிட்டேன் அப்படிங்கிறது. அந்தளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை, என்னுடைய உழைப்பு எனக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ கமல் மாதிரி ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி பேசுனது, அதுவும் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நல்லவர் அப்படின்ற மாதிரி கிரெடிட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை வருஷம் ஆனாலும் கமல் சார் அப்யூஸ் பண்ணல, இஸ் அ குட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு மனது வேண்டும். அதை சொல்லிவிட்டு திவால்லாம் ஆகிற அளவுக்கு நான் பண்ணலை அவரை அப்படிலாம் எப்படி சொன்னாருங்கிறது தெரியல
அவர் மனநிலை எப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் பேசியிருக்காங்க. பட் அது பழைய ஆர்டிக்கல். ஏஷியா நெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ இவந்தோ கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணாலும் நிறைய பேர் அவருடைய அந்த நல்ல குணத்தை ஹைலைட் பண்ணிடுறாங்க பாருங்கள். அதுதானே இந்த மனுஷங்கிட்ட இது இருக்குடா அப்படின்ற மாதிரி. தட் இஸ் கமல்ஹாசன் ஃபார் யூ அப்படிங்கிறது தான். அடுத்து ஓடிடி கிங்கு கமல் சார் தான். தக் லைஃப் 149.7, ஜனநாயகன் 121, கூலி 110. ஸோ யார்ப்பா ஓடிடியில் மாசு? கமல் சார் தான்ப்பா அப்படின்றத திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து ஜூனியர் என்டிஆர். கமல் சார் பேரை சொன்ன உடனே உட்காந்துட்டு இருந்த மனுஷன் நாட்டு அந்த ப்ரொமோஷன் ஆர்ஆர்ஆருக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பேர் சொன்னோடனே அப்படி இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தார். அப்படி கால் கீழே இறங்குது தானாகவே. இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ கமல் சாரோடைய படத்தை ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும்? சாகார சங்கமம் அப்படின்ற அந்த ஒரு படம். அந்த படத்தை ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ரீமேக் செய்ய போகிறார், உரிமம் வாங்கிவிட்டார் அப்படின்ற ஒரு தகவல். பண்ணட்டும் ஆடட்டும், வேறு லெவல் பண்ணட்டும். நம்மளும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ஜூனியர் என்டிஆர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிப்லி ஆர்ட் 2002 பஞ்சதந்திரம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லா கமல் ரசிகர்களும் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் 1981 ராஜபாறை படத்தில் ஒரு சில் அவுட் ஷாட் இருக்கும். அப்படியே ஒரு புடையை வச்சுட்டு நிற்பார் கமல் சார். அப்படியே அந்த ஷாட் அப்படியே லைவ் வரும். நாங்கள்லாம் 81 பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தட் இஸ் வெரி குட். அடுத்து இந்தியன் 3 கடைசியாக சங்கர் சாரே ஓப்பன் பண்ணிட்டாருங்க. அப்பாடா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு என்ன தான் அதிருப்தியாக இருந்தாலும் ஐயோ அப்படி இப்படின்னு சொன்னாலும் கமல் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இந்தியன் 3 மேலே ஒரு செம்ம கான்ஃபிடென்ட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நடக்கும்ட்டு. 20 நாள் ஷூட்டிங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க. கமல் சாரோடைய டேட்டு கேட்டிருக்காங்க. அது கமல் சார் சொன்ன விதம் வந்து என்னென்ன ஷார்ட்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க என்னை வச்சு அப்படிங்கிறத ஒரு ஸ்கெட்ச் போடுங்க அது பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் டேட்டு தரேன். அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் 3 பண்ணுவோம் அப்படின்ற அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காராம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்தியன் 3 இஸ் பேக் ஆன் ட்ராக். லைக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். ஓகே, தக் லைஃப் படம் முடிஞ்ச பிறகு அடுத்து KS 237 கிடையாது, இந்தியன் 3 ரிலீஸ் கமல் சார் இந்த வருஷம். அதுக்கடுத்து தான் தக் லைஃப், அதாவது KS 237 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, யூ காட் த ஆன்சர். அடுத்து சித்தா படத்தில் நடித்தவர் ப்ளஸ் வீரதீர சூரன் படத்தில் நடித்த பாலாஜி அவர்கள் கமல் சாரை பற்றி பெருமையாக பேசியிருக்கார் ரீசெண்டான இன்டர்வியூவில். எனக்கு வந்து கமல் சாரும் விக்ரம் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப கேரக்டருக்காக மெனக்கிடுறாங்க. எனக்கு அவர் கூட விக்ரம் சார் கூட நடிச்சிட்டேன். நான் கமல் சார் கூடயும் ஒரு சீன் நடித்தா போதும். அவருடைய படங்களை ரொம்ப பிடிக்கும், அவருடைய எஃபர்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அது கிடச்சிச்சின்னா நான் வந்து கேக் பாக் தான் பிச்சு மேய்ஞ்சிருவேன் கமல் சார் கூட அப்படின்ற மாதிரி பிடிச்சி மேய்ஞ்சிருவேன் அப்படின்ட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம சத்யா டேரக்டர், கமல் சார் படத்துடைய சத்யா டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வலையோசை அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணிங்களான்னு கேட்டுட்டு ஆமான்னு சொன்னது தான் ஒய்ஃப் வந்து ஒத்துக்கிட்டாங்க நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பாரதி ராஜா அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சத்யா படத்தை பார்த்துட்டு அசந்து போயிட்டாராம். நீ என்ன ஃபஸ்ட்டு டேரக்டராடா, ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டப்போ ஆமாம் சார் நம்பவே முடியலடா அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ப்ளஸ் கமல் சார் அந்த படத்தில் டூப் இல்லாமல் ஃபைட் பண்ணது, அப்புறம் வந்து லைவ் ரெக்கார்டிங் போனது, அதெல்லாம் சொல்லி அந்த டைமில் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.